டெல்லியில் இருந்து கிளம்புன ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற வழியிலேயே தீப்பிடிச்சு எரியறதுக்கான காரணம் என்ன? எந்த இடத்துல ட்ரெயினை வந்து நிறுத்துகிறாங்க? அந்த தீயை அணைக்க முடிஞ்சுதா, அணைக்க முடியலையா? அதில் பயணம் செஞ்ச பயணிகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றியும், ஏற்கனவே நடந்த ஒரு சில ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ட்ரெண்டிங் தாட்ஸ். கரெக்டாக நேற்றுக்கு முன்னால், அதாவது ஜூன் 3ஆம் தேதி டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஜான்சி வரைக்கும் போகக்கூடிய தாஜ் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக டெல்லியில் இருந்து மதியம் 3 மணிக்கு வந்து கிளம்புது. ட்ரெயின் கிளம்புன 1 மணி நேரத்திலேயே ஒக்லா மற்றும் துக்லகாபாத் அப்படின்ற 2 ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, எக்ஸாக்டாக சொல்லணும்னா சரிதா விவாஸ் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல 4 மணி அளவில் ரயில் பெட்டிகள் வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. पूरा D3 जल के खाक हो गया है, बहुत ज़्यादा धुआं है. ये हमारा कोच D4 जिसमें धुआं है. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் எல்லாருமே அலற சத்தம் கேட்குது. உடனே ட்ரெயினை வந்து நிறுத்துறாங்க. ட்ரெயினில் இருக்கிற பயணிகள் எல்லாருமே அலறி அடித்து ட்ரெயினை விட்டு வெளியில் ஓடி வராங்க. ஃபயர் சர்வீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்களுடைய 8 ஃபயர் டெண்டர்ஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலே முயற்சி பண்ணி தான் அந்த தீயை வந்து அணைச்சி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே D2, D3, D4 அப்படின்ற அந்த 3 பெட்டிகளுமே முழுசாக எரிஞ்சு நாசமாகிடுது. அடுத்து அங்கே வந்த ரயில்வே போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தீப்பிடித்த உடனே மக்கள் எல்லாருமே ட்ரெயினை விட்டு வெளியே ஓடி வந்ததுனால எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை அப்படின்னும், தடய அறிவியல் வல்லுநர்கள் உதவியோட கூடிய சீக்கிரமே இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீப்பிடிச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அங்கே வந்த ஃபயர் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பெட்டியில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும், ஸோ அதனால் தீப்பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி தீப்பிடிச்சது அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சி சொல்லட்டும். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக நிறைய ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை நம்ம கேள்விப்பட்டுட்டும் பார்த்துட்டும் வந்து இருக்கும். போன வருஷம் ஒடிசாவில் பாலசோர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நேருக்கு நேர் மோதினதில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பலியானாங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயமடைஞ்சாங்க. ஸோ இது வந்து ஒரு சமீப காலங்களில் நடந்த ட்ரெயின் விபத்துக்களில் ரொம்பவும் கொடூரமான விபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் ராயகடா பயணிகள் ரயில் வந்து விபத்துக்குள்ளாச்சு. ஸோ இதில் 14 பேர் வந்து உயிரிழந்தாங்க. 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயமடைஞ்சாங்க. இந்த ஆக்சிடெண்ட் அப்போது ட்ரெயின் இன்ஜின் டிரைவர்ஸ்லாம் ஃபோனில் கிரிக்கெட் பார்த்துட்டே ட்ரெயினை வந்து இயக்குனதுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொன்னாங்க. அடுத்து பஞ்சாபில் 2 சரக்கு ரயில் வந்து ஒன்றோட ஒன்று மோதி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இதில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. ஆனால் இப்படி தொடர்ந்து அதிகரிக்கிற ரயில் விபத்துகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எல்லாம் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக தான் நடக்குதா, இல்லை ரயில்வே வேலை செய்கிற அதிகாரிகளோட கவனக்குறைவால் நடக்குதா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.